இது ஒரு பரிகார பூஜை. இத கோவில்ல தான் செய்யணுமா? அதுவும் வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு தான் செய்யணுமா? அத மட்டும் செஞ்சுட்டோம்னா சரவணன் தேவான கல்யாணத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாமே நீங்கிடுமா? தேன்மொழி, அந்த கபிலன் ஒரு ஆளுன்னு அவன் சொல்லி போயிருக்க நீ. அவன் சொல்றதெல்லாம் கரெக்டா நடக்கும்னு நினைக்கிறியா நீ? அம்மா, யாரு கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கறது இல்லம்மா. இந்த பரிகாரம் செஞ்சா நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னா செய்யலாமேமா. கோயில்ல தானே பண்ணணும். மரகதம், என் நண்பன் பெரியசாமி சொல்லிருக்கான்னா அவரு சரியான ஜோசியரா தான் இருக்கணும். ஆமாண்ணே, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம புனிதாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா ஆமா, உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்கு புனிதா உங்க அம்மாட்ட கூட சொல்லாம வந்திருக்கால, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி தானே ஆகணும். சொல்லு சொல்லு, தேங்க்ஸ் சொல்லு. அம்மா, பரிகாரம் பண்றதுக்கு சரின்னு சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா. புனிதா, இதுதான் கடைசி தடவை. இதுக்கு மேல என்கிட்ட எதையும் நீ மறைக்க கூடாது. எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட வந்து சொல்லிடணும். புரியுதா? என்ன அண்ணி இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு தெரியாதா? நம்ம புனிதா எது செஞ்சாலும் அது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தானே அண்ணி. இருந்தாலும் தேனு, என் பொண்ணு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். பரிகாரம் சொன்னி, அதை யார் செய்ய போறா? அம்மா, அது நான் தான் அண்ணி. ஆனா எனக்கு துணையா புனிதாவை கூட்டிட்டு போறேன். புனிதாவை கூட்டிட்டு போட்டுமா அண்ணி? சரி. பரிகாரமா? அதை செஞ்சுட்டா கல்யாணம் உடனே நடந்துருமா? முதல்ல அந்த பரிகாரம் நடக்குதான்னு பாருங்க. தங்கமே, ஒன்னத்தான் தேடி வந்த நானே, வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவேனே. என்ன ஒரே சந்தோஷமா இருக்க போல இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாலா, சும்மாதான். தெரியும் தெரியும், பரிகாரம் பண்ணதும் உனக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதான் உடனே கனவுல டூயட் பாட ஆரம்பிச்சிட்ட. அப்படியே போட்டேனா? யாரா? தெய்வானையா? அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. சரி, நான் கிளம்புறேன். 2 பேரும் மாத்தி மாத்தி டூயட் பாடுங்க. ஏமாமா, போன் அட்டெண்ட் பண்றதுக்கு இவ்ளோ நேரமா? என் கூட பாலா எங்க இருந்தா? இப்பதான் போனா. மாமா, உங்க பக்கத்துல யாரும் இல்லல்ல? நீங்க தனியா தானே இருக்கீங்க? யாரும் இல்ல. ஏன், நீ ஸ்பெஷலா ஏதாவது தரப்போறியா? ஆசை தோசை. மாமா, இவ்ளோ நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் இப்படி சந்தோஷமா பேசி. ஆமா. உங்க அம்மா பரிகாரத்தை நாளைக்கு முடிச்சதும் உடனே கல்யாணத்துக்கு நாள் குறிக்க ஆரம்பிச்சிருவாங்க தெய்வான. உங்க அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மாமா, எங்க அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க. புனிதாக்காக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாமா, புனிதாக்கா தான் அந்த ஐயா கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா உங்க அம்மா நமக்காக பரிகார பூஜை எல்லாம் பண்ண போறாங்கல்ல, அவங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா நீங்க இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்ன விஷயம் சொல்லு தெய்வான? மாமா, நாளைக்கு பரிகார பூஜை பண்ண போறது எங்க அம்மா இல்ல, புனிதாக்கா தான். புனிதாக்காவா? என்ன சொல்ற தெய்வான? புனிதாக்கா தான் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி ஐயா சொல்லிருக்காங்க. அப்படி புனிதாக்கா பரிகார பூஜை பண்ணும்போது உங்க அம்மா பாத்திரக்கூடாது. ஏன்னா உங்க அம்மாவோட மாங்கல்ய பலத்துக்காக பண்ண போற பூஜைய அவங்க பார்த்தா பலிக்காதா மாமா. அதனாலதான் அவங்களுக்கு இது தெரியக்கூடாது. மாமா, புனிதாக்கா உங்க அம்மா கிட்ட இது வரைக்கும் எதையுமே மறைச்சது கிடையாது. அதனால எங்க அம்மா பரிகார பூஜை பண்றதா பொய் சொல்லிட்டாங்க மாமா.
ஓ, அதுக்காக தான் ஏதோ யோசனையிலே இருந்தாங்களா? எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மாமா. நடக்கும் தெய்வான. ஏ, நீ ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்க? கொஞ்சம் சிரியன். போ மாமா நீ. அப்படியே கொஞ்சம் சிரியன். இப்பதான் அழகா இருக்க. ஓ, அப்படி போகுதா விஷயம்? இரு, எங்க பத்த வைக்கணுமோ அங்க பத்த வைக்கிறேன். அப்பா, ஏய், அங்க யாராவது வர்றாங்களான்னு பாரு. மாமா, நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்களே. இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது மாமா, திரும்பவும் சொல்றேன், அந்த பரிகாரத்தை பண்ண போறது தேன்மொழி அத்தை இல்ல, புனிதா அக்கா தான். புரியலம்மா. இங்கதான் எனக்கு குழப்பமா இருக்குது. புனிதாவும் தேன்மொழியும் எதுக்காக மரகத்துக்கிட்ட இந்த விஷயமா போய் சொல்லணும்? அவகிட்ட உண்மையே சொல்லிருக்கலாமே, ஏன் மறைக்கிறாங்க? புனிதா அக்கா பொய் சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு மாமா. இந்த பரிகாரத்தை சொன்ன ஐயாவே அதுக்கு ஒரு கண்டிஷனையும் சேர்த்து சொல்லிருக்காரு. அப்படியா? ஆமா அத்தை, நாளைக்கு பண்ண போற பரிகாரத்தை பத்தி மரகத அம்மாக்கு தெரியக்கூடாதான். என்ன சொல்ற நீ? அது மட்டும் இல்ல அத்தை, அவங்க அந்த பரிகாரத்தை பார்க்கவும் கூடாதான். அதனாலதான் புனிதா அக்கா அம்மாவுக்கு தெரியாம இந்த பரிகாரத்தை செய்ய போறாங்களாம். அப்படி போடு. இப்பதான் புரியுது. ஆக ப்ரொஃபசர் குடும்பம் ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை செஞ்சு எல்லாரையும் மொத்தமா கவுக்க பாக்குறாங்க. அதான் பா, வழக்கமா இந்த மாதிரி சதி வேலையெல்லாம் நீ தானே பண்ணுவ. இப்ப என்ன? நேரங்கள் தெரியும். சரி பல மாமா, யோசிச்சு பார்த்தா இது